காலையிலே சூரிய உதயத்தை பார்க்கறதுக்காக தான் காலையில் நம்ம இங்கே வந்திருக்கோம். காலையில் எந்திக்கிறதுக்கு எவ்வளோ கறி வலிக்கு தெரியுமா? இந்த கல் எடுத்துட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். இங்கே இதில் வந்து ஒரு 10 இப்போதைக்கு 10 போதும். அடுத்து ஃபியூச்சரில் வந்து பார்த்துக்கலாம். ஒரு காலையில் இப்படி தான் கைஸ் இருக்கும். ஆனால் மணி 7:30. A few moments later. பெட்ல இருந்து எந்திரிச்ச உடனே நீட்டாக கம்ஃபர்டபுளாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு மூச்சை மூக்கில் உறிஞ்சிட்டு வாயிலே விடுங்க. உங்களோட மைண்ட் தாட் வந்து எதில் இருக்கணும்னா, நீங்கள் மூக்கிலேருந்து உரியிற மூச்சு வாயிலேருந்து போகிறத வந்து தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு 2 minutes பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், டைமரே வந்து செட் பண்ணுறதுக்குள்ளே மண்டை காஞ்சிருச்சு. டைமரை செட் பண்ணிவிட்டு அதை போட்டு விட்டுட்டு வீடியோக்கு வர்றதுக்குள்ளே ஒரு 10 செகண்ட் முடிஞ்சிருது. 2 நிமிஷம் கணக்கு வர மாட்டேங்குது. நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருந்ததுனால ஒரு வேளை டைமர் தான் முடிஞ்சிருச்சோ அப்படின்னு நினச்சிட்டு எடுத்து பார்த்தா டைமர் முடியல கைஸ். 1 நிமிஷம் இன்னும் அது ஒரு 30 செகண்டோ 20 செகண்டோ என்ன பெண்டிங் இருந்து உள்ள சோழி முடிஞ்சிருச்சுண்ணா நண்பர்களே. காலையில் இப்படி எந்திரிச்சு இந்த மாதிரி பண்ணவே கிடையாது. அதனால் சூப்பராக இருக்குது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இது வந்து நம்ம ரெகுலராக பண்ணால் மட்டும்தான் ப்ளஸ். அதுவும் இல்லாமல் காலையில் மண்டைக்குள்ளே சுருன்னு அடிக்குதா, அது வந்து காலையில் எந்திரிச்சு இப்படி இருந்தது கிடையாது. காலையில் எந்திரிச்சோன்னா விறுவிறுன்னு போவேன், ஃபோன் எடுத்து சாரன்னு ஒரு 10 ரீல்ஸ் பார்ப்பேன். அப்படியே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்திருக்கோம். அதான் கிடையாது. இப்போ என்னென்னா, காலையில் எந்திரிச்சு இப்படி பண்ணுறதுலாம் நல்லா இருக்குது அப்படின்லாம் கிடையாது. கம்ஃபர்டபுளாக இருக்கணும் கிடையாது, கடுப்பாக இருக்குது. காலையில் எவன் எந்திரிச்சு இப்படிலாம் பண்ணுவான்? பண்ண மாட்டான். பண்ணுவானுங்க, நான் பண்ணது கிடையாது. எனக்கு பண்ணுறதுக்கு மிஞ்சி பண்ணால் ஒரு வாரம் 2 வாரம் பண்ணுவேன். அதுக்கடுத்து கடுப்பாயிரும். ஸோ இப்படி பண்ணுறது நல்லது அப்படிங்கிறத சொல்ல போய் நம்ம இதை பண்ணுறோம். பட் நம்ம கண்டென்ட் இதை மேக் பண்ணுறோம். நம்ம காலையில் இப்படி ரொட்டீனாக இருந்துச்சு ஒரு 5 மாதம் பண்ணுவோம். என்ன இம்ப்ரூவ் ஆகுதுங்கிறதுக்காண்டி தான் இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் நான் காய்ஸ் பண்ணுறேன். நாங்கள் நீலாவில் தங்குவோம். ஒரு வழியாக நம்ம வந்து பைபிள் படித்தாச்சு. இப்போ ப்ரேயர் பண்ணணும். அதுவும் இல்லாமல் திருப்பி நம்ம ஒரு செட்டு போடணும். புஷ்அப்ஸ் தான். புஷ்அப்ஸு இல்லை, இது புஷ்அப்ஸ் தான். இதுதான் புஷ்அப்ஸ்ன்னு நினைக்கேன். இதுதான் புல்லப்ஸ்ன்னு நினைக்கேன், தெரியல. அதுக்கடுத்து பார்த்துக்கலாம். ஸோ புஷ்அப்ஸ் ஒரு 10 போடணும். இது வந்து ட்ரை பண்ணணும்னு பார்த்தா புதுசாக நம்ம கண்டென்ட் போட்டால் தான் நம்மளை சில பீப்புள்ஸ் வந்து பரவாயில்ல கைஸ், இவன் வந்து நல்ல வீடியோ போடுவாங்க அப்படின்னு நினைப்பாங்களே. அப்படி போட்டால் தான் நல்லது. ஏன்னா கிரியேட்டிவாக இருந்தால் தான் நானே பார்ப்பேன். நானே ஒருத்தவங்க வீடியோ பார்க்குறேன்னா ஒரு பர்பஸ், ஒன்று சிரிக்கணும், இல்லை வேறு எதுனா ஒன்று இருக்கணும். சும்மா நம்ம எந்திரிச்சு காலையில் ப்ரேயர் பண்ணுறதுனால யாவும் ஒரு நிமிஷம் நான் சொன்னேன். நாளைக்கு மார்னிங் 2வது நாள். ஸோ நாளைக்கு பார்ப்போம் வீடியோவில். பாய் கைஸ்.